மயிரும் கிடையாது. ஆய் மக்களே, இன்னைக்கு ஃபுல் விளாக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆயில் மோட்ரு கிணறு, என் கிணறை வந்து காமிக்கிறேன். அப்படியே போய் கிணறுல வந்து தண்ணி மேலே இருக்கும்போது ஆயில் மோட்ரு வந்து மேலே இருக்கும், தண்ணி கீழே போயிடுச்சு. அப்போ என்ன கீழே போகல, நம்ம தான் கொண்டு போகணும். ஸோ இன்னைக்கு மோட்டரை தான் கீழே இறக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தெரியாதவங்க நிறையா பேர் மோட்டரை எப்படிலாம் தூக்கி இறக்குதாங்க அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. நம்ம விவசாய மக்கள் இப்படி தான் அப்பப்போ ஜங்கலை போடுவாங்க, அதையும் பார்த்துக்கிடுங்க. நான் இது எப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கா, தண்ணி தொளிச்சது நான் தூக்குறது அவலாம். காலையில் நமக்கு வேறு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் அப்படியே ஃபுல் பிளாக்கு ஜாலியாக இருக்கும். கிணத்துல போய் மோட்டரை கலத்தி கீழே வச்சு மாட்டி தர தண்ணியும் பாய்ப்பேன், அதையும் பார்த்துக்கிடுங்க. என் மகனை கூப்பிட்டு பார்ப்போம், கிணத்துக்கு தான் வருவான் என் மகன். அவனை கூப்பிட்டு பார்ப்போம், வந்தோம்னா அவனையும் கூப்பிட்டு போவோம். சே போமா கிணத்துக்கு. எங்கால பார்த்தீங்களா அடி காலையிலே சோஃபாவில் வந்து எப்படி செட்டில் ஆகி கிடக்கான். எதுக்கு இங்கே படுத்துருக்கான்னு சொல்லுங்கள். அந்த டிவி காண்டி தான், வேற எதுக்குமே கிடையாது. அந்த டிவியை போட்டு விட்டு அப்படியே படுத்துக்கிடும், பார்க்க காலையிலே உள்ள கிடக்கான். போமா கிணத்துக்கு போமா. மவனே கையை சூப்பா கூடாது, எத்தனை ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன். என் மவன் வந்து குட் பாய், கை சூப்ப மாட்டான். இப்போ பாருங்க சூப்ப மாட்டான். பேட் பாயா மாறிச்சு. சரி வா கிணத்துக்கு போவா. இன்னைக்கு மோட்டரை கீழே இறக்க போகிறோம். மாதிரியா ஆயில் மோட்டரை கீழே இறக்க போகிறோம்ல. சரி இவன் வரல, அப்போ நான் போயிட்டு வரேன். டாட்டா சிஸ், டாட்டா டாட்டா. அவன் ஏன் அப்படி படுத்து கிடக்கான்னு பாருங்க. வரலங்கானா நம்ம தூக்கிட்டு போகணும். ஆகிட்டான், வா தூக்கிட்டு போகிறேன். வா தொத்திக்க, அப்பா பின்னாடி தொத்திக்க. செசு குட்டி வா போவும். நீ வீட்டுக்குள்ளே 5 நிமிஷத்தை எடுக்க வச்சுருவோம் உங்களுக்கு. நான் அங்கேயும் போய் வீடியோ எடுக்கணும். வா போவோம் வா. இலைய மொட்டா இல்லை வாழை வரலையா பண்ணி. சரி அப்போ நான் போயிட்டு வரேன். டாட்டா பாய். இல்லை செசு வரமாட்டேயா, அங்கதான் வரமாட்டேங்க. கிருப்பே வரமாட்டேங்க. செசு ஒரு அளவு தான் பொறுமை. ஒன்று வா, எல்லாம் வாயிலேருந்து கையை துருவிடலாம், மெழுவத்தி எட்டு வந்துடுவேன். ஏழு எட்டு விட்டா கீப்பட்டி எட்டு சரி விட்டு வரும். எடுத்துட்டியா கையா? என் மகன் கையை எடுத்துட்டான், குட் பாய் ஆகிட்டான். செசுவா செருப்பு போட்டு போம். ஏழு அவன் வரலான்ட்டாப்ல இருக்கு பேர். வா போமா. எப்படி பிச்சைக்காரிமா இருக்காளா என் பொண்டாட்டி? எப்படி ராஜாமா இருக்கானா? அவன் தான் என் மவன். ஆய் சொல்லிடுறா. அது அவனை கை சூப்ப விடலன்னு கோவமா இருக்கு. பார்க்க அப்படிதான் இருக்கு. காலையிலே அப்புறம் பார்க்க எப்படி இருக்கு, பார்க்க எப்படி இருக்கு. எல்லாம் மூஞ்ச வெளியிட்டேன், பல்லு விளக்கிட்டேன் எல்லாம். சரி நான் அப்போ அங்கே என்ன நிலவரம் பார்த்துட்டு வரேன். பிச்சாருன்னு சொல்லி மன்னிக்கணுமா? மன்னிச்சிங்க, நீங்கள் ராணிமா இருக்கியா? சரி நான் கிணத்துக்கு போயிட்டு வரேன். நீ வாரியா? வா ஜெஸ்வா. விடு வருவான். என் வீட்டுக்கு கேட்டெல்லாம் கிடையாது. ஆமாம் வீடு தான் பெருசாக இருக்கும். அது எங்கள் டேடி கட்டினது. கேட்டு அப்பவுமே போட்டிருந்தாருன்னா ஜம்முன்னு இருந்திருக்கும். இல்லை வாரியா அப்படி கை தூக்குதான், கை அங்கே கொண்டு வைக்கா, சூடு போடல. அந்த மாதிரி சக்கரைலாம் இந்த குட்டி குஞ்சானு உள்ள அந்த சக்கரை பிடிக்காங்க. சக்கரைன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை அப்பப்போ பிடிக்காங்க. ஏமான்னு சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்க. ஒரு அடி கையில் அடித்தாலும் கேட்க மாட்டேங்க. இப்போ ஒரு புது டெக்னிக்கில் இது எங்கள் அண்ணி தான் சொல்லி கொடுத்தாங்க. சூடு போட்டாலும் கையில் புண்ணாயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சூடு போடக்கூடாதான். மெழுவத்தி 2 சொட்டு போடணும். இது மென்டல் டார்ச்சர் மாதிரி தான் இருக்கும், வேறு வழியில் அவன் தான் ஃபயர் தான். அவன் கையிலையும் புண்ணாகாமல் தப்பிச்சிருது. இந்த ஐடியா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. வாங்க என்ன அப்படியே என்னடா கிணத்துக்கு எப்படி நடந்து போய்ட்டுருக்கான்னு பார்க்காதியா. அங்கே தான் வீடு, அங்கே தான் கிணறு. ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே இப்போ தான் ஒரு 5-6 வீடு இருக்குது. முன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
அங்கேருந்து நான் அப்போ கையை காமிக்கேன், அந்த மெயின் ரோட்டில் இருந்து இங்கே வர விவசாயம் ஒன்லி பார்த்தது எங்கள் அப்பா கிடையாது, எங்கள் தாத்தா. எங்கள் ஐயாலாம் பார்த்தோம், எங்கள் அப்பாவும் பார்த்தாரு, அப்படியே விட்டார். அதுக்கு அடுத்து எங்கள் தாத்தா போயில தாத்தா இருக்கும்போதே பங்கு வச்சு கொடுத்தாங்க. அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு பங்காக எல்லாத்தையும் விற்றுட்டு இது பெரிய பாடம் விட்டாச்சு. அங்கே ஒரு பெரிய பாடம் இது சிதப்பாடம்னு நினைக்கிறேன். அங்கே கூட எங்களுக்கு வந்து பின்னாடி பற்றியெல்லாம் வீடு எல்லாம் நினச்சிட்டு இருப்பியா பங்குலாமா கட்டி போடுங்கன்னு. ஒரு மயிரும் கிடையாது. அந்த மெயின் ரோடு உங்களுக்கு தெரியாதில்ல, அந்த மெயின் ரோட்டில் கணக்குக்கு அந்த ஒரு 10 சென்ட் இடம் மட்டுமே, ஒரு சென்ட் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கிட்ட போகும். அப்போ கணக்கு பையில் ஒரு 2 கோடி ரூபா போயிடுச்சு. அதில் ஒரு பார்ட்னர் போட்டு கட்டினாங்க, அது வேண்டாம். அந்த ஸ்டோரிக்கில் போனோம்னா வெக்ஸ் ஆகி வெறி ஆயிடுவேன். ஏடி கிணா பார்த்துட்டீங்களா, பட்டாரம் கிணத்துக்கு விட்டாந்து விட்டுருவேன். ஆமாம். இப்போ இதில் என்னைக்கு என்னதை கீழே இறக்க போகிறோன்னா பாதி ஆயில் மோட்ருங்க. எல்லாருமே இதே இறக்குவோன்னு நினச்சிடாதியா, இதே இறக்கலை. அந்த அதுக்கு பாருங்கள், அந்த பெல்ட் போட்டு போகிறா, இந்த பெல்ட் போட்டு போதா, அது வந்து எதுக்கு அதை கீழே இறக்கி என்ன செய்ய போகிறோம்னா அதுக்கு ஃபுல்லாகவே சொல்லுதேன். அந்த பைப் வழியோடி தான் இங்கே மோட்ரு போட்டால் தண்ணி வரும். அந்த நீல பைப்பு தண்ணிக்குள்ளே கிடக்கா, அது இப்போ 20 அடி சும்மா கிடக்கு. அப்போ கீழே இருந்து தண்ணியை இழுக்க மாட்டேங்கி, அந்த பம்பிங் இல்லை, பம்பிங் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாகிடுது. அதான் இப்போ என்ன பண்ணணும்னா அது கனெக்ட் ஆகி அதான் மோட்ரு. அந்த மோட்டரை வந்து அப்படியே கீழே இறக்கி அதில் ஒரு பெட்டு ஒன்று உண்டு. பெட்டுன்னா அங்கே ஒரு இடம் இருக்குது, அதில் ஃபிட் பண்ணி வைக்க போகிறோம். இருங்க அந்த பெட்டையும் காமிக்க, ஏன்னா உள்ளே தான் இறங்கணும் தெரியும் நினைக்கிறேன். அதில் ஒரு பைப் இருக்கா, அந்த பைப்பு கீழே என்ன சிமெண்ட் வச்சு கட்டியிருக்கோமா, அதான் அங்கேருந்து அங்கே இறக்கி வைக்கணும். பார்க்க சாதாரணமாக தான் இறங்கும், சரி இறக்கத்தான். நம்ம அதுவே எப்படி 100 கிலோ இருக்கும், 2-3 பேர் வந்தால் தான் தூக்கி அங்கோடி ஒருத்தர் நிற்கணும், அந்த சென்டரில் ஒருத்தர் நிற்கணும். சென்டரில் எங்கே யாரும் பயராதியா, அது புதுசாக வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நானே செல்லை மட்டும் கொஞ்சம் உள்ளே போட்டுருக்காது. ஆமாம், நான் ஆனால் இதெல்லாம் போயிடுவேன். ஏன்னா நமக்கு வந்து கை வந்த கலை, சின்ன பிள்ளையிலேருந்து இல்லைன்னு சுற்று, அவ்வளோதான். அப்படியே ஆபீஸில் வந்து வெயில் தான் மானம் வரி அடிக்கும். இந்த மோட்டரை தான் மக்களே கலத்த போகிறோம். இந்த மோட்டரை தான் கலத்த போகிறோம். இதை கலத்தி இப்போ இதை கலத்தணும், இந்த ஜாயிண்ட்டை கலத்தணும். வேறு இந்த இதில் ஒரு ஒன்று கிடக்கும் நினைக்கிறேன், ஒரு போல்ட் அதில் கிடக்கும். அது போக இந்த ஜாயிண்ட்டை கலத்த வேண்டியிருக்கும். இந்த ஜாயிண்ட்டை கலத்தி ஃபுல்லாக அப்படியே ஒரு 4 பக்கமும் கயிறை போட்டு கீழே இறக்கணும். அந்த இடத்த எப்பவுமே காமிச்சிருக்க மாட்டா, வேண்டாம் அதை இன்னொரு பக்கம் காமிக்க. அந்த விளாக் அப்படி இருக்கு, அங்கே இறக்கி அதில் ஃபிட் பண்ணி இந்த பெல்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அந்த பெல்ட் எல்லாத்தையுமே கலட்டி அப்படியே டோட்டலாக மேலே இருக்க அசம்பிளி அப்படியே கீழே போகுது. கீழே போனோன்னா பிரச்சனை இல்லை, அந்த பைப் வந்து உங்களுக்கு பாதி உள்ளே போயிடும். ஸோ தண்ணி ஆல்ரெடி அந்த பைப்புக்குள்ளே இருக்கமாக ஆயிரும். போடும்போது டக்குன்னு தண்ணி வந்துடும். மறுபடியும் தண்ணி வற்றுனா மறுபடியும் கீழே வைக்கணும். அதுக்கு கீழே ஒரே ஒரு இடம் தான், அது கீழே எனக்கு தெரியும் இதான் இடம், வேறு இடம் கிடையாது கீழே. காலையில் 7 மணிக்கே வாங்கினாங்க, நான் வந்துட்டேன் சீக்கிரம். ஆள் தான் இனி யாரும் வரல. சரி வருவாங்க பார்ப்போம், ஒரு அரை மணி நேரம் பார்ப்போம். நம்ம அப்படியே வெளியே உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். சரி இருங்க, என்ன அவங்க வரேங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் பஸ் பண்ணி வச்சுட்டு. இந்த மகளே இந்த மொத போய் என் உடன்பிறப்பு வந்துருக்கான், அப்படி பெருப்பான்ட்டார். ஆளுக்கு தான் ஒரு ஆளாக வந்துக்கிட்டு இருக்கோம். கிணத்துல இப்போ மோட்டர் இறக்கி உள்ளே வச்சுப்பலாம். பெல்ட்டை கழிச்சிரியா பெரியப்பா? ஃபுல் பிளாக் எடுக்கலான்னு பார்த்தேன், முடியாதுன்னு நினைக்கிறேன். வேலை தான் நிறையா பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்போ கிளிப் எடுத்து வைக்கும் பார்த்துக்கிடுங்க. பெல்ட்டை கலத்தி விட்டேன், நம்மளால கொண்டு போயிட்டான். பெல்ட்டை நான் தான் கலத்தி விட்டேன், தூக்குதான் தான் என் தம்பி தூக்குதான். எந்த உங்கள் வேலைக்காரங்க என்னப்பா எந்த கடையில் போய் திறக்காங்க, நீ எந்த கடையில் போய் அங்கே எடுக்கும். நீங்கள் சும்மா இருக்கணும், எனக்கு நம்மளாச்சு பண்ணிக்கிட்டு ஆராடிங்க. திரி இருக்கா பெரியப்பாவில்? திரி ஃபுல்லாக இருக்குது.
கிரீஸ் வைக்கணும்னா அவர் கிரீஸ் வச்சாரான்னு தெரியலையா அப்போ வச்சுருக்காரு. எப்படி அதுக்கு அந்த எம்டிக்கு அதை பிளாட் அடிக்கணுங்க, எப்படி பாதை உள்ளே ஒதுக்கணும் இதுக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட. பாட்டா அடிக்காங்க. ஆமாம், அதை அடைச்சிட்டாங்களா, கம்பேரி போட்டு போய் விரும்ப வழியில் போக முடியாது. அப்படியா? அப்புறம் கிணத்துக்கு எங்கே போகிறாங்க? ரைட்டு நடந்து எதுவுமே வழி கிடையாது. ஓடைக்கிலோடி ஓடை தான் மேத்திருந்து கிழக்கு வச்சு கிளம்பி நடந்து வரணும். வழியை அடைச்சிட்டாங்க. நான் அன்னைக்கு போகும்போது கூட்டி தங்கனிக்கு போகும்போது தான் பார்த்தேன். சும்மா செதுக்கி ஆள் நடமாட்ட மாதிரி பண்ணணும். ஆள் வச்சு இப்போ நாளை அவர் செல்லனாச்சு அவர் வாலிராசா உள்ள கிடக்க பீங்க அதோட சைடில் 4 பேரையும் ஒதுக்கிட்டு நடந்து போகிற மாதிரி பண்ணணுங்க. நடந்து வர மாதிரி வழி அப்படி இல்லைன்னா கோடி தான் பிரிப்பா வரணும். கூட ஆலப்பிளாக் கல்லூரி வந்து தான் வரணும். கூடி போக முடியாது. இந்த 2 விளாட்டம் உள்ள போக முடியாது. அதில் அவன் பண்ணது சேட்டைக்கு அப்படிதான் தெரியும். அவன் சாமி எம்மி தான் அவன் அவ்வளோ தூரம் வித்துட்டு போயிடுவான்னு அவன் நினைக்கான். ஆமாம், சாமிக்கு அவ்வளோ நேரம் வித்துட்டு போயிடான் தான். அதான் அந்த எண்ணம் தான். நம்ம இப்போ இப்போ தூண்டி விட்டு அவன் கம்பியடி போட வச்சுதே வேண்டாம். இவன் வழியிலலாம் எடுக்கலான்னு பார்க்கான். ஏன் ஏற்கனவே இந்த தட்டில் ஒரு பாதையை எடுத்து போட்டான வழிக்கு இதில் அந்த அந்த பெரிய ஆள் அவ்வளோ கட்டிக்காரன் கொடுத்துருக்காங்க. 5000 10,000 இப்போ தண்ணி போய் சுத்தம் பண்ணிக்க முடியாது. ஒரு சுட்டு இல்லையே, அரை வாளி ஊற்றிட்டு கிடக்கும். 22 பேரா இருக்கு. சைடு அரிச்சதுனால பெருசுமா மொத்தம் மதம்